ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா மேக்கப் வீடியோ தான். நான் வெளியே போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதனால் எங்கள் மாப்பிள்ளை ரெடியாக சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. நல்லா ரெடியாக போகிறேன். இன்றைக்கி அதோட மேக்கப் ரொட்டீன் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் போடுவது பார்த்திங்கன்னா நிவியாவில் சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஃபஸ்ட்டு என்னோடய இது அதான் கொஞ்சம் தான் எடுத்துவேன். ஓன் வாய்ஸ்க்கு பயமாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன பேஸ் என்ன போடுவோம் அப்படின்னா டோனர் கொஞ்சம் போடுவேன். மக்களே எனக்கு மேக்கப்போட பேசிக் எதுவுமே தெரியாது. நானாக என் ஃபேஸில் எப்படி செட் ஆகுதோ அப்படி தான் போட்டுட்ருக்கேன். டோனரும் கொஞ்சம் தான் போடுவேன். இதோட டோனர் பார்த்திங்கன்னா இந்த மாம்ஸ்கோ அப்படின்ட்டு ஒரு பிராண்டு. இது எங்கள் மாப்பிள்ளை தான் கொடுத்தாங்க. மேக்கப் பண்ணுற எல்லா பேசிக் திங்ஸ் ஃபுல்லாகவே எங்கள் மாப்பிள்ளை தான் எனக்கு வாங்கி கொடுக்குறது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் சன்ஸ்க்ரீன் லோட்டஸ் போடுவேன். சரிங்களா? லோட்டஸில் போடுவேன். இது 8 மந்த் கிட்ட தான் போட்டுட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் லுக்கில் இருக்கும். அதனால் இது எடுத்து போட்டுருக்கேன். இப்போதைக்கு வெளியே போனால் மேக்ஸிமம் இதுதான் போடுவேன். போட்டு எதுவுமே டச்சப் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் எதுவும் கிடையாது. நான் கையிலேயே ஸ்க்ரப் பண்ணிப்பேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கொஞ்சம் டச்சப் பண்ணுறது மட்டும் ஷாலு, என் ஹஸ்பண்டோட பனியன் ஏதாச்சும் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் பான்ஸ் ஒயிட் பியூட்டி இதை போடுவேன். சரிங்களா? இது சின்ன பேக் பெரிய பேக் எதனாலும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் பெரிய பேக் தான் இப்போதைக்கு நல்லா தெரியுது. சில நேரம் சன்ஸ்க்ரீன் லாஸ்ட்டு போடுவேன். சில நேரம் பான்ஸ் ஒயிட் பியூட்டி லாஸ்ட்டு போடுவேன். அது என்னோடய மூட் எப்படி இருக்கும், டக்குன்னு கையில் இது கிடைக்க அதை போடுவேன். ஆனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான். அதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து தான் மேக்ஸிமம் எது கையில் கிடைக்கோ எடுத்து போட்டுப்பேன். ஆனால் மாய்ஸ்சரைசர் தான் லாஸ்ட்டு அப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. எது நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவேன். இது அப்படின்னு சொல்ல கிடையாது. கரெக்டா? நம்மளுக்கு இது கையில் கிடைக்கும், அதை எடுத்து போட்ட வேண்டியதான். வாய்ஸ் அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா நேரில் விட என் வாய்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. சில நேரம் வாய்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போட சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது போகணும்னு சொல்லுங்க. இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பேன் மக்களே. ஸ்பாஞ்சு ரொம்ப இதாக தான் இருக்கும். புரியுதா? இந்த ஸ்பாஞ்சா நான் பவுடர் அப்பிக்கணும். க்ரீம்னா ஸ்ப்ரெட் ஆயிருங்களா? பரு வருது மக்களே, போகுது. ஏன் தெரியல. கொஞ்ச நாளாக தான் இங்கெல்லாம் வருது. பார்த்திங்களா? எப்போவுமே பீரியட் டைம் வருதுன்னா வரும். 1 வீக் இருக்கும், அப்புறம் போயிடும். இப்போ என்னென்னா வந்த பரு போகவே மாட்டேங்குது. எதுக்கு வருதுன்னு தெரியல. பாடி ரொம்ப ஹீட்டாக நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள்.
இயரிங் மாற்றிடுவோம் மக்களையும் காட்டுறேன். என்னோடய இயரிங் கலெக்ஷனையும் தனியாக காட்டுறேன். ஏன்னா நிறையா இருக்குது இயரிங் கலெக்ஷன்லாம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இயரிங்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய. இப்போ தான் மேரேஜ்லேருந்து இந்த கோல்டு இயரிங்ஸாக போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு இயரிங்ஸ் இருந்துச்சு, அதை பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வாங்கியிருக்கேன். இது பிரியாமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து இப்போது ஃபேஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? ஃபேஸோட ஃபினிஷிங் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் தான் லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், ஐ லுக்லாம் போடுறதுக்கு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐ லுக் பண்ணுறதுக்காகவே இந்த கண்ணாடி வாங்கினேன். யாருக்கும் அந்த கண்ணாடி பிடிச்சி ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ ஐப்ரோ டார்க்காக தான் இருக்கும் மக்களே, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன போடணும்னா டேஸ்லர் ஐலைனர் வந்து டேஸ்லர் தான். இது கிட்டத்தட்ட 2019 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். மக்களே போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு வந்து ஐ மேக்கப் தான் எனக்கு நான் அப்படி சொல்ல ஃபேவரட். எனக்கு தான் மக்களே என்னோடய ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. ஐ மேக்கப்பில் ஐலைனர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்காரா, இதுவுமே டேஸ்லர் தான், எல்லாமே மூவாச்சு. முடிஞ்சி ஐலைனர். அப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து சுகர் பிராண்ட்லேருந்து லிப்ஸ்டிக் பண்ண போகிறோம். என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்கில் சுகர் ஆட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் அந்த லிப்ஸ்டிக் இருக்குது. இப்போது என்னோட மேக்கப் லுக் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் எனக்கு சந்தனம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட்டாக வாங்கிடுவேன். இந்த டப்பா எங்கே கிடைக்குன்னா மதுரையில் கிடைக்கும். மதுரை மீனாட்சி டெம்பிள் இருக்குல்ல, கோவில் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் சைடில் ஃபுல்லாகவே இந்த சந்தன கடை இருக்கும். யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எங்கள் மச்சான் வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அக்கா மாப்பிள்ள. கிட்டத்தட்ட இந்த ஒரு பாக்ஸே 1 இயர்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டியோ தான் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு. இப்போது எங்கள் அக்கா மேரேஜுக்கு கல்யாண நாளுக்கு போயிருந்தாங்க, வாங்கி கொடுத்து வந்தாங்க. அவள் கல்யாணத்தோடு வாங்கினது, 2வது கல்யாணம் முடியும் போது வாங்கினதே. நல்லாவே இருக்கும். ஓகே, சூப்பர். என் மேக்கப் லுக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. அடுத்து மெயினாக கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு மெயினாக வேணும்ல ஒன்று, என்னது? குங்குமம் தான் இல்லைங்களா? குங்குமம் ஆஸ் யூஷுவல். சாரி, நான் வந்து குங்குமம் வந்துட்டு ஸ்டிக்கில் தான் வைப்பேன். இது 80 ரூபா. இந்த ஸ்டிக்கில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். குங்குமம் என்னாச்சு, எதுக்கு வைக்கல ரீசன் என்ன அப்படின்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க. குங்குமம் வைக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு மழை நேரம் எனக்கு நார்மலாகவே ரொம்பவே வேர்க்கும். ஹீட் பாடினால் ரொம்ப ஸ்ப்ரெட் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டைமில் எடுத்துக்கோங்க. அலையும் போது இப்படி தண்ணியாக வடிமா, இப்படியே ஸ்ப்ரெட்டாக இப்படியே ரத்த மணி இது வடியும். இது அப்படி கிடையாது, ஸ்டிக்கினால அப்படியே ஸ்ப்ரெட் அப்படியே நிற்கும் நம்மளுக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா? கண்டிப்பாக குங்குமம் வைக்காமல் வெளியே போனதே கிடையாது. இதே ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி வைக்க, ஏன்னா தப்பு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் பழகிருச்சு இப்போ எல்லாத்தையும். அதனால் நான் என்னோட மேக்கப் முடிஞ்சு போச்சு. இதை விட வேறு எதுவும் போட மாட்டேன். ரொம்ப ரேராக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல. இதில் கிட்ட இருந்து போடுவேன். மோஸ்ட் நல்லா லுக்காக இருக்கும். இது ப்ளஷ், அது ரெண்டுமே ஒரே இதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். கோல்டன் கலர், அது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மேரேஜ் வந்து ஃபுல் தான். எப்படி இருக்கு என்னோட மேக்கப் லுக்? பாய்.